ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு இன்னொரு புது வீடியோ. இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது டிஎன்ஏ 2024 இன்ஜினியரிங் கவுன்சிலிங்கான ரவுண்ட் 2 கவுன்சிலிங்கோடைய அதாவது அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுத்த கேண்டிடேட்ஸ் காலேஜில் அட்மிஷன்ஸ் மேக் பண்ணுறதுக்கும் அக்செப்ட் அண்ட் அப்வார்ட் கொடுத்தவங்க டிஎஃப்சியில் போயிட்டு உங்களுடைய டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் எடுத்துகிட்டு போய் ரிப்போர்ட் பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் அப்படின்னு சொல்லலாம். நேற்றைய தினமும் நான் லாஸ்ட் டேட் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஏன் அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் சொல்கிறேன். அண்ட் ரவுண்ட் 3 மாணவர்களுக்கு ஒரு சில இம்பார்ட்டன்ட் நியூஸ் சொல்கிறேன். ஸோ வீடியோ முழுமைக்க பாருங்க. வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் எது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ வாய்ஸ் அப்படின்றது கொஞ்சம் இதாக தான் இருக்கும், தொண்டை கட்டி இருக்கு சரிங்களா. ஸோ இந்த ரவுண்ட் 2 ஸ்டூடெண்ட்ஸ்க்கான அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுத்த கேண்டிடேட்ஸ்க்கு ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் வந்திருக்கும். நாளைக்கு அதாவது விச் இஸ் இன்னைக்கு 28/20/24 இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் லாஸ்ட் டேட்டு காலேஜஸில் அட்மிஷன்ஸ் மேக் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக மேக் பண்ணிடுங்க. இல்லை அப்படின்னா உங்களுடைய சீட் வேக்கண்ட் அறிவிச்சிருவாங்க. ஸோ அதுக்கான ஃபீஸ் ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் கொடுக்கும்போது அதை ஜெராக்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அண்ட் ஹார்ட் காப்பி சாஃப்ட் காப்பி ரெண்டுமே உங்கள் கையில் இருக்க வேண்டியது அவசியம்னு சொல்லியிருக்கேன். ஸோ அதை மறந்துடாதீங்க. அண்ட் அனதர் திங், அக்செப்ட் அண்ட் அப்வார்ட் கொடுத்த கேண்டிடேட்ஸ் உங்களுக்கான டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்டை எடுத்துகிட்டு போய் நீங்கள் டிஎஃப்சியில் ரிப்போர்ட் பண்ணணும். அதுக்கான லாஸ்ட் டேட்டும் இன்னைக்கு. ஸோ எஸ்பெஷலி ரவுண்ட் 2 ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 6 days டைம் கொடுத்துருந்தாங்க. ரவுண்ட் 1 ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், ரவுண்ட் 3 ஸ்டூடெண்ட்ஸுக்காக இருக்கட்டும் 5 days தான் டைமு சரிங்களா. உங்களுக்கு 6 days டைமு. அண்ட் அந்த டேஸ் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. நேற்றைய தினமே நான் உங்களுக்கு லாஸ்ட் டேட் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஏன் அப்படின்னா அப்போதான் நீங்கள் அட்மிஷன்ஸ் மேக் பண்ணாதவங்க மேக் பண்ணுவீங்க. ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு போனால் அந்த ஃபீஸ்லாம் கரெக்டாக பே பண்ணுற மாதிரி அந்த ஒரு இதெல்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இதுதான் இன்னைக்கான அப்டேட். அண்ட் அனதர் திங் பார்த்தீங்க அப்படின்னா ரவுண்ட் 3 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு சில இம்பார்ட்டண்டான நியூஸ் நான் திரும்ப சொல்லிட்டு இருக்கிறது தான். அதாவது சிஇஜி கேம்பஸ், எம்ஐடி கேம்பஸ், எஸ்எஸ்என், பிஎஸ்ஜி, ஜிசிடி, சிஐடி, இதுலலாம் கேபிஆர், கொங்கு, பன்னாரியம்மன், ஸ்ரீ ஈஸ்வர் அண்ட் இன்னும் ஒரு சில இருக்கக்கூடிய ரவுண்ட் 1 காலேஜஸ், டாப் காலேஜஸ் எல்லாத்துலேயும் உங்களுக்கு சீட்ஸ் இருக்குமா அப்படின்றது நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கீங்க. ஸோ அதுக்கான ஒரு பதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சீட்ஸ் அப்படின்றது இருக்கும். இதை நான் 100% ஷுவாரிட்டியாக சொல்கிறேன். பட் எல்லாத்துக்கும் இருக்குமா அப்படின்றது கொஞ்சம் சந்தேகமான ஒரு விஷயம். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா ஒன்றா ஓசியில் 2 சீட்ஸ் இருக்கலாம், ஆர் ஓசியில் சீட்ஸே இல்லாமல் இருக்கலாம். எம்பிசி, பிசி, அதாவது ஒரு சில காலேஜஸில் ஒரு சில டிபார்ட்மெண்ட்ஸ் மட்டும் சீட்ஸ் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. எல்லாத்துக்கும் இருக்குமா அப்படின்றது கண்டிப்பாக தெரியாது. ஸோ இன்னையோட பார்த்தீங்க அப்படின்னா ரவுண்ட் 2 ஸ்டூடெண்ட்ஸ் அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுத்தவங்களோட ப்ரொசீஜர்ஸ் ஓவர். அக்செப்ட் அண்ட் அப்வார்ட் கொடுத்தவங்களுக்கு 23/8/2024 அன்னைக்கு டென்டேட்டிவ் ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் அப்படின்றது வரும். அதுக்கப்புறம் நீங்கள் போய் காலேஜஸில் ரிப்போர்ட் பண்ணிக்கலாம் சரிங்களா. இந்த இடத்துல ஜென்ரல் அகாடமிக் சீட் மேட்ரிக்ஸ் இருக்கு இல்லையா, ஆஃப்டர் ரவுண்ட் 1 இதை நீங்கள் ரவுண்ட் 2 அப்படின்னு வரும். எப்போ வரும்? 23/8/2024 மார்னிங் 10 o'clock வரும். அதை எடுத்துட்டு நீங்கள் தெளிவாக பாருங்கள் எந்தெந்த காலேஜஸில் சீட்ஸ் இருக்குது, வேகன்சி இருக்குது அப்படின்றதெல்லாம் கொஞ்சம் தெளிவாக விசிட் பண்ணுங்கள் சரிங்களா. இப்போவுமே பார்த்தீங்க அப்படின்னா இது ரவுண்ட் 1 இது. ஸோ இப்போ ரவுண்ட் 1 பாருங்கள், பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் சிஇஜி கேம்பஸில் எஸ்சிஏல ஒரு 2 சீட்ஸ் இருக்குது. இது மாதிரி 1 or 2 சீட்ஸ் அவைலபிள் இருக்கும். அதை பார்த்து கரெக்டாக நீங்கள் தான் சூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு நான் இந்த இடத்துல சொல்கிறேன் சரிங்களா. அடுத்து சிஇஜி கேம்பஸில் பாருங்கள், பிரிண்டிங் அண்ட் அதாவது ஒரு சில டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பிரிண்டிங் அண்ட் பேக்கேஜிங் டெக்னாலஜியில் பாருங்கள் பிசியில் 5, பிசிஎம்ல 2, எம்பிசியில் 7, இந்த செட் ஆஃப் திங்ஸில் இருக்குது. இதை நீங்கள் தான் தெளிவாக பார்த்துக்கணும். ஒன்ஸ் அந்த வேக்கன்சி லிஸ்ட் ஆஃப்டர் ரவுண்ட் 2 இருக்கு இல்லையா, அது வந்ததுக்கு அப்புறமேட்டு நான் கண்டிப்பாக ஒரு வீடியோஸ் மேக் பண்ணி போடுவேன். அந்த வீடியோஸில் தெளிவாக நான் சொல்கிறேன் எந்தெந்த காலேஜஸில் சீட்ஸ் இருக்குது. ரவுண்ட் 1 சாய்ஸ் லிஸ்ட்டும் ரவுண்ட் 2 சாய்ஸ் லிஸ்ட்டும் ரவுண்ட் 3 மாணவர்கள் கண்டிப்பாக ரெஃபர் பண்ணி பாருங்கள். நம்மளுடைய சேனல் இருக்குது. ஜென்ரல் சாய்ஸ் லிஸ்ட் எடுத்துக்கோங்க, இண்டிவிஜுவல் சாய்ஸ் லிஸ்ட் எடுத்துக்காங்கன்னா ஜென்ரல் சாய்ஸ் லிஸ்ட் எடுத்துக்கோங்க சரிங்களா. அந்த ஜென்ரல் சாய்ஸ் லிஸ்ட் எடுத்துகிட்டு எந்தெந்த காலேஜஸ் இருக்குது அப்படின்றத பாருங்கள். அதில் மோஸ்ட் ப்ராபபிலி அந்த காலேஜஸ் எல்லாத்தையும் எடுத்து வைங்க. மேபி சிஇஜி கேம்பஸ், எம்ஐடி கேம்பஸில் உங்களுக்கு சீட்ஸ் இல்லாட்டினாலுமே கூட பரவாயில்ல. அனதர் காலேஜஸ் இருக்கு இல்லையா, அந்த கொங்கு, பன்னாரியம்மன், கேபிஆர், ஸ்ரீ ஈஸ்வர் இருக்கு, தென் பிஎஸ்என்ஏ இருக்கு, கற்பகம் இருக்கு, எஸ்என்எஸ் இருக்கு, இந்த செட் ஆஃப் திங்ஸ்லாம் இருக்கும். இதுலலாம் உங்களுக்கு சீட்ஸ் இருக்குது அப்படின்ற பாருங்க. ராமகிருஷ்ணாவுடைய 2nd கேம்பஸ், இந்த காலேஜஸ்ல எல்லாத்திலும் உங்களுக்கு சீட் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கா அப்படின்றத இந்த வேக்கன்சி லிஸ்ட்டை ஆஃப்டர் ரவுண்ட் 2 கவுன்சிலிங்க்கு அப்புறம் வருது இல்லையா, அதில் தெளிவாக பார்த்துக்கலாம் சரிங்களா. எனிவே ஃபைனலாக நான் என்ன சொல்கிறேன் வரேன் அப்படின்னா, ஃபைனலி வாட் ஐ கன்க்ளூடட் மீன்ஸ் ரவுண்ட்
3 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டாப் காலேஜஸில் கண்டிப்பாக சீட்ஸ் இருக்கும். 1 or 2 சீட்ஸ் தான் இருக்கும். அந்த சீட்ஸை அனாலிசிஸ் பண்ணி தெளிவாக பார்த்து சாய்ஸ்ஃபுல் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட் மட்டும்தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக டாப் காலேஜஸில் சீட்ஸ் வந்து வாங்க முடியும். சரிங்களா? ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. ரவுண்ட் 3க்கு நான் சிஎஸ்சி, இசிஇ, ஐடி இந்த 3 சாய்ஸ் லிஸ்ட் அப்லோட் பண்ணிட்டேன். அப்கமிங்கில் வந்து ட்ரிபிள் இஎன்டையும் மெக்கானிக்கல் இந்த 2 இது வந்து இருக்குது, அதை அப்லோட் பண்ணிடுறேன். சரிங்களா? வீடியோ அவ்வளோதான். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் எ பெட்டர் ஃபியூச்சர். தேங்க்யூ.